நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. ஏன்னா அது நான் ஏன் சொல்கிறேன்னா, சுவாமியோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் என்ன ஆகும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு பியூசி சேரச்ச மேத்தமெட்டிக்ஸில் ஃபெயிலு இல்லையா, ஆனால் டிகிரியில் வச்ச யூனிவர்சிட்டி ரேங்க், பேப்பர்லலாம் ஃபோட்டோ வந்துட்டு. எப்படி முடியும்? சுவாமி கிரேஸ் இருந்தால் முடியும். சரியா? அப்படி வந்து கூட நான் எம்எஸ்சி எடுக்கணும். சுவாமி கேட்டேன், சுவாமி என்ன எடுக்கணும், எந்த சப்ஜெக்டில் எடுக்கணும் சுவாமி அப்படின்ட்டு. நிறைய இருக்குது இது. சுவாமியை அரேஞ்ச் பண்ணி அந்த கொஸ்டினை சுவாமியை என்ன கேட்டால் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சுவாமி நீங்கள் தான் சொல்லணும். சரி, எந்த சப்ஜெக்டில் கம்மி மார்க் வந்திருக்கு அப்படின்னு கேட்டார். நம்ம யாருக்கிட்டே போய் கேட்டால் என்ன சொல்லுவா? எந்த சப்ஜெக்டில் நிறையா மார்க் வாங்கியிருக்கோ அதில் பண்ணு அப்படிம்பார் இல்லையா. எந்த சப்ஜெக்டில் கம்மி மார்க் வந்திருக்குன்னு, சுவாமி கெமிஸ்ட்ரியில் கம்மியாக மார்க் வந்திருக்கு, అయితే కెమిస్ట్రీలో చేయి அப்படின்னு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் பண்ணுன்ட்டு. சரி, சுவாமி சொல்லிட்டான்னா அவ்வளோதான். எனக்கு எம்எஸ்சி அந்த லிஸ்ட்டில் கூட இல்லை. சரி, சுவாமி சொல்லியிருக்கான்னு எம்எஸ்சி எடுத்துட்டேன். பெங்களூரில் சீட் கிடைக்கல. ஒரு நாள் சுவாமி என்னை கூப்பிட்டு அனந்தபூரில் எம்எஸ்சி செய் அப்படின்னாரு. என்னை சுற்றி எல்லோரும் சிரிக்கிறா. ஏன்னா அனந்தபூரில் கேர்ள்ஸ் காலேஜ். ஸோ என்ன பண்ணுறதுன்னு சுவாமி கிட்ட, சுவாமி சிரிக்கிறார். అనంతపూర్లో చేయి. அப்புறம் திரும்பி మన కాలేజ్ కాదు, మన కాలేజ్ లేడీస్ కాలేజ్, అక్కడ పీజీ సెంటర్ ఉంది అనంతపూర్లో, అక్కడ చేయి அப்படின்னா. சரி, అక్కడ அங்கே பண்ணினாக்க வாரம் வந்து பிரசாந்தி நிலையமில் யூ கேன் ஸ்டே. எனக்கு அதனால் என்ன ஆகுனா, ஃப்ரைடே சாயங்காலம் கிளாஸ் ஆகின உடனே பிரசாந்தி நிலையம் போயிடுவேன். நான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னா சுவாமி எனக்கு ஒரு கீ அனுப்புவார், ரூம் கீ. ஸோ ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே, சண்டே அங்கே தங்கிட்டு மண்டே காத்தால் 6 மணிக்கு கிளம்பி கிளாஸுக்கு நேராக போயிடுவேன். இப்படி இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பிரசாந்தி நிலையமில் அரேஞ்ச் ஆகிருக்கு. என்னோட சீனியர்ஸாக இருந்தவாள்லாம் அப்போ தான் பிரசாந்தி நிலையம் காலேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அவள்லாம் சுவாமி அங்கே லெக்சரர்ஸாக பண்ணியிருக்கா. அவள் சுவாமிக்கிட்ட கேட்டா, சுவாமி நாங்கள் ஒரு ட்ராமா போடலான்ட்டு இருக்கோம் சுவாமி, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தேன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் போடலான்னு. போடுங்களேன் அப்படின்னார். என்ன ட்ராமா அப்படின்னா, கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே, அவர் லைஃப் மேலே, அவர் சரித்திரத்து. చెయ్యండి, బాగుంటుంది அப்படின்னா. சரி, யார் என்னென்ன ரோலில் இருக்கான்ட்டு அந்த கேஸ்ட்டு சுவாமிக்கிட்ட காமிச்சாக்க, சுவாமி கரெக்டாக ஒரு பேரை காமிச்சு, இந்த ரோலில் ரவியை போடுங்க அப்படின்னாரு. அப்போ அங்கேருந்து வரல, இல்லை சுவாமி அவன் இங்கே இல்லை அனந்தபூரில் படிக்கிறான் அப்படின்னா. எனக்கு தெரியுமே, வாரம் வரான் இல்லையா, அப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, அந்த வாரம் வரச்ச சுவாமி என்ன தர்ஷன் லைனில் கூப்பிட்டு, నీకు మంచి ఛాన్స్ ఇచ్చానురా அப்படின்னார். நல்ல ఛాన్స్ கொடுத்தேன், డ్రామాలో సెలెక్ట్ చేసినాను அப்படின்னார். சரி, ட்ராமாவில் செலக்ட் பண்ணியிருக்கார். இது என்ன ரோலுனாக்கா, ஒரு குருடன். ஓகே, அந்த ஒரு சின்ன பையன், பிச்சைக்கார பையன், கண்ணு தெரியாது, அங்கே உக்காந்துருக்கான் ஃபுட்பாத்தில். நிறைய சத்தம் கேட்குறது. யாரோ சொல்கிறான், இந்த பக்கம் ஜீசஸ் வரார், அவர்கிட்ட நீ கண்ணு வேணும்னு கேளு, அவர் கொடுப்பார் அப்படின்னு. சொல்கிறான், கொடுப்பாரா, எனக்கு கொடுப்பாரா அப்படின்ட்டு நேராக அவர்கிட்ட போய் கேட்குறான். அப்போ அவர் கேட்குறார், நான் உனக்கு கொடுக்க முடியும்ன்ட்டு நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறார். பிரபு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னாக்க அவர் கண் அப்படி டச் பண்ணுறார், கண் வந்துடுறது. சுவாமி எங்களை போய் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தார். நாங்கள் பூர்ணச்சந்தா ஆடிட்டோரியம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டோஃபர் சென்ட் ஜான் ஹாலிவுட்லேருந்து யாரோ ஒரு டைரக்டர் வந்திருந்தார். அவர்கிட்ட இந்த பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுன்ட்டு அமைச்சிருந்தார். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கரெக்டாக ஜீசஸ் எனக்கு கண் கொடுக்கறச்ச சுவாமி சைட்லேருந்து அப்படி வந்தார். வந்து சுவாமி சொல்கிறார், சாய்பாபா வந்தார், இவனுக்கு கண் வந்துடுத்து அப்படின்னு. ஸோ எல்லோரும் ஜோக்கு தானே அப்படின்னு சிரித்தோம். அடுத்த நாள் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ கிளாப்ஸ் சத்தம் கேட்குறது வெளியில். சரி என்னன்னு தெரியாது, ஏன்னா அந்த பக்கம் ஜன்னல் இல்லை. சரி, கண்டினியூ பண்ணாக்கா கரெக்டாக ஜீசஸ் எப்போ எனக்கு கண்ணு கொடுக்குறாரோ அப்போ சுவாமி வந்தார். சாய்பாபா வந்தார், இவனுக்கு கண் வந்துடுத்து அப்படின்னா சுவாமி. எல்லோரும் சிரிச்சா.
என் சீன் ஆன உடனே சுவாமி அங்கே உட்காந்துருக்கார். சுவாமி பாதத்துக்கிட்ட போய் உட்காந்துருக்கேன். சுவாமி என்ன கேட்டார், கிளாப்ஸ் வினிపించిందా அப்படின்னார். கிளாப்ஸ் கேட்டதா? கேட்டது சுவாமி. எதுக்கு கிளாப்ஸ் தெரியுமான்னாரு. இல்லை சுவாமி, இந்த தர்ஷன் லைனில் ஒரு சின்ன பொண்ணு, 18 வயசு பொண்ணு, புறவையிலேருந்தா குருடாக இருக்கா, அவளுக்கு நான் கண்ணு கொடுத்தேன், அதனால்தான் எல்லாரும் கை தட்டினா, உனக்கும் கொடுக்குறேன் அப்படின்னா. என்ன திருப்பியும் சுவாமி உனக்கு கொடுக்குறேன் கண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருக்காரே அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி, ட்ராமா ஆச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அதெல்லாம் சரி. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் லேபில் வேலை பண்ணிட்டு இருக்கேன், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். லன்ச் டைம், எல்லாரும் போயிருக்கா. சடனாக என் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனும் போயிட்டு இருக்கான். அவனும் ரிசர்ச் காலர், அவன் போயிட்டு இருக்கான். வரியா ரவிக்குமார் போகலாம் அப்படின்னா. இல்லை நான் எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டு வரேன், நீ கிளம்பு அப்படின்னேன். அவன் ஒரு 100 ஃபீட் போயிருப்பான். நான் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் இன்னொரு கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சடனாக பர்ஸ்ட் ஆகி கண்ணுக்குள்ளே 2 போயிடுது. நான் சாய்ராம் அப்படின்னு கட்டினேன். அவன் கேட்டுக்கிட்ட போனவன் ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கண்ணில் ஆசிட் இருக்கு, என்னை குழாக்கிட்ட கூட்டின்னு போ அப்படின்னு. சரி, குழாக்கிட்ட கூட்டின்னு போனான். அன்றைக்கின்னு தலையெடுத்து பாருங்க, பக்கத்து பில்டிங்கில் ப்ளம்பிங் ரிப்பேர் பண்ணுறான்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா தண்ணி. அதை ப்ளம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சாப்பாடு போயிருக்காரு. சரி, ஒவ்வொரு குழாவாக போய் பார்க்கணும், தண்ணியே இல்லை. கண்ணில் அப்படியே பத்திண்டு எரியறது. சரி, கடைசியில் ஒரு குழா, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. வாஷ் பண்ணாக்க இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டால் இன்னும் சூடு ஜாஸ்தி ஆகிடும். சூடு ஜாஸ்தியாகுது, கண்ணு தெரியல. இந்த பையன் சொல்கிறான், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு, அங்கே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போல்லாம் டைரக்ட் கேட் இல்லை, அப்படி சுற்றின்னு போகணும். சரி, சுற்றின்னு போனாக்க அங்கே ஒரு நர்ஸ், ஒரு சிஸ்டர் கேட்குறா, என்னாச்சு இவனுக்கு கண்ணு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, பின்ன ஏன் இங்கே கூட்டின்னு வந்தேள் அப்படின்னு கேட்குறா. அவன் சொன்னான், என் கூட இந்த பையனுக்கு அவன் ஆத்திரத்தில், ஆமாம் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கா கூட்டின்னு போவா, இங்கே தான் கூட்டின்னு வருவா அப்படின்னு. இல்லை அதனால கேட்கலப்பா, இங்கே இருக்கிற ஒரே ஐ டாக்டர் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டா, ஏதோ வீசா ப்ராப்ளமா, அதனால் அங்கே போயிருக்கா, இப்போ யாருமே இல்லை பார்க்கறதுக்கு, ஒரு வேளை பண்ணு, நீ பெங்களூர் கூட்டின்னு போ அப்படின்னா. இந்த பையன் என்னை கூப்பிட்டு பக்கத்தில், சார் பெங்களூர் போகலாமா அப்படிங்கிறான். இல்லைப்பா, சுவாமி இருக்கார் இல்லையா, சுவாமி இருக்காச்சும் நம்ம ஏன் அங்கே இங்கே அலையணும், சுவாமிக்கிட்டே போகலாம் அப்படின்னு. சரி, அங்கே தர்ஷனில் உட்காந்துருக்கோம். அப்போல்லாம் தர்ஷன் மியூசிக்கு வேதம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சுவாமி வரைச்ச 2 பாய்ஸ் வெளியில் வந்து நிற்பா. அப்புறம் சுவாமி வடிவாஸ், பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும். சடனாக எல்லோரும் அப்படின்னு சத்தம் கேட்கும். அப்படின்னா சுவாமி வரார். சரி, சுவாமி வெளியில் வந்திருக்கார். இந்த பையன் சொல்கிறான் என்கிட்ட, எஸ் சுவாமி வெளியில் வந்தாச்சு, லேடி சைடு போயின்னு இருக்கார். அப்புறம் அந்த பக்கம் தசாவதாரம் கேட் கிட்ட வந்துருக்கார். இப்போ அங்கே இது இருக்கு இல்லையா, அந்த சிக்கா இருக்கிறவா இதுக்கிட்ட வந்துருக்கார். அப்புறம் நம்ம கிட்ட வரார் அப்படிங்கிறான். சுவாமி பக்கத்தில் வரார், தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போது எங்கள் அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, வைஸ் சான்சலர் அவெல்லாம் சுவாமிக்கிட்ட சொன்னார், சுவாமி இவனுக்கு இந்த மாதிரி ஐ ஆக்சிடெண்ட் ஆகிடுது சுவாமி அப்படின்னு. சுவாமி 3 பேக்கெட் விபூதி கொடுத்து என் கையில் கொடுத்து, ரவி இதை எடுத்துக்கோ, ஒரு நாளைக்கு 3 வாட்டி எடுத்துக்கோ, இப்போவே ஸ்டார்ட் பண்ணேன், எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னார். அது சுவாமி சொன்னோடனே எனக்கு ஒரே தைரியம், சுவாமி தான் சொல்லியிருக்காரு எல்லாம் சரியாக போயிடும். சரி, பயங்கர எரிச்சல். சரி, 3 நாள் பிரசாதம் எல்லாம் எடுத்து, அந்த கடைசி இது கூட நக்கியாச்சு, கண்ணு மாத்தம் தெரியல. அன்றைக்கி உட்காந்துன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், சின்ன வயசுலேருந்து சுவாமி என்னை பார்த்துட்டார். 4 வயசில் அம்மா போயிட்டா. அம்மா போன அன்னைக்குலேருந்து, நான் அம்மா போன அன்றைக்கே
நான் ஏதோ இது பண்ணுறேன்ட்டு என்ன எங்கள் மாமி வீட்டுக்கு கூட்டின்னு போனேன், எதிர் வீடு. ஃபஸ்ட் டைம் சுவாமி ஃபோட்டோவை பார்த்தேன். யார் இந்த மாமி அப்படின்னு கேட்டேன். அப்போது அந்த ஆண்டி சொன்னாங்க, மாமி இல்லைப்பா, இது சுவாமி, நீ வேண்டிக்கோ, ஒன்றை கூட காப்பாற்றுவா அப்படின்ட்டு. சரி, சுவாமி என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், அன்னிலேருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னார். சரியா? ஸோ 4.5 வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கார். நான் படிக்க நான் யோசிச்சுன்னு இருக்கேன், சுவாமி நான் படித்து முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து சேவை பண்ணுறேன் சுவாமி. எவ்வளோ சேவை பண்ணாலும் சுவாமி கிருத்தஜ்ஞத்தைன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ கண்ணு தெரியல. சுவாமிக்கு சேவை பண்ணது விடுங்கோ, எனக்கே யாராவது சேவை பண்ணும். ச, என்ன இப்படியே ஆகிடுது, நான் படித்ததெல்லாம் வேறு வேஸ்ட்டாக ஆகிடுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படியே எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற சேர்ஸ்லாம் ஒரு ஹேண்டில் ஆட்டம் இருக்கும் எழுதுறதுக்கு. அப்படியே தூங்கிட்டேன் நான் ராத்திரி. காலங்காத்தால் யாரோ தட்டினா, ப்ளீஸ் கம் இன் அப்படின்னேன். ஒரு பையன் வந்தான். ஓ, யூ brought மை காஃபி அப்படின்னேன். சார், வாட் ட்ரெஸ் am I wearing அப்படின்னு கேட்டான். இனிமேல் சம்மந்தம் இல்லாடிய கொஸ்டின் கேட்குறானே நினச்சேன். நான் கிரே ட்ராக் பேண்ட் அண்ட் க்ரீம் டிஷர்ட் அப்படின்னேன். சார், யூ கேன் see அப்படின்னா. அப்போ தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுது. பார்க்கறது மாத்திரம் இல்லை, கலரோடு பார்க்க முடியாது இல்லையா? அவன் சொன்னப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு என்னால் பேசவே முடியல. ஏன்னா இது ரொம்ப பெரிய இது இல்லையா? சரி, அன்றைக்கி காத்தால் தர்ஷனுக்கு போனேன். தர்ஷனில் சுவாமி நேராக என்கிட்ட வந்தார். வந்து எவ்வளோ அழகு பாருங்க. ஹவ் ஆர் யுவர் ஐஸ் சார் அப்படின்னு கேட்டார். நம்மளுக்கு உணர்ச்சி ரொம்ப வசப்படச்சு என்ன பண்ணுவோம்? பேச்சு வராது இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இல்லாட்டி ரொம்ப துக்கமாக இருந்தால் கண்ணு தான் பேசும். அதனால் ஒரே கண்லேன் ஜலம். சுவாமி, உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், உங்களுக்கு என்ன தேங்க்ஸ் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சி நமஸ்காரம் பண்ணாக்கா, எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறார். பெங்களூருக்கு போய் கண்ணாடி புதுசாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். லேபில் எப்பவுமே கண்ணாடி போட்டுன்னு தான் வேலை பண்ணணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பி கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா. ஷோ, இது ஒரு நெக்ஸ்ட் டைம் வர இருக்கா? இது ஜென்மத்தில் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே போருமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி, போய் திருப்பியும் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். பிஹெச்டி ஆக போகிறது. ஒரு நாள் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 3 மாதத்தில் பிஹெச்டி ஆகிடும் அப்படி இருக்குது. டக்குன்னு அந்த டைமில் கண்ணாடி உழுந்து உடஞ்சி போயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறது? எனக்கு சுவாமி சொன்னது கேட்குறது, பி கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம், பி கேர்ஃபுல் நெக்ஸ்ட். பட் நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாப் பண்ணாக்க எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் ரிப்பீட் பண்ணும். அது ரிப்பீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பிஹெச்டி டிலே ஆகிடும். ஏன்னா வெளியிலேருந்து எக்ஸாமினர் வரணும். சுவாமி கையிலேருந்து பிஹெச்டி அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது இன்னும் 1 வருஷம் தள்ளி போயிடும். என்ன பண்ணுறது? நான் நினைக்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை பண்ணலாம்.